இப்போ next example 5.21. If the centroid of a triangle is at -2, 1 and two of its vertices are 1, -x and -5, 2, then find the third vertex of the triangle. என்ன ஒரு triangle இருக்கு, அந்த triangleோட centroid value நமக்கு தெரியும். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் சென்ட்ராய்டு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ சென்ட்ராய்டு வேல்யூ தெரியும். அது என்ன வேல்யூ? -2, 1. 3 வெர்டிசஸ், ட்ரையாங்கிள்னால் 3 வெர்டிசஸ் இருக்கணும், ABCன்னு. ஸோ ஏ வேல்யூ தெரியுது, பி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன? சி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு 3 ட்ரையாங்கிளோட 3 பக்கத்தோட ஒரு பக்கத்தோட வேல்யூ கேட்டிருக்காங்க, சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏ வேல்யூ என்ன? 1, -6. பி வேல்யூ என்ன? -5, 2. சிக்கு அவங்க x3, y3ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது சென்ட்ராய்டோட வேல்யூ என்ன? -2, 1. உங்களுக்கு சென்ட்ராய்டு ஈக்குவேஷன் தெரியும். x1 + x2 + x3 / 3, y1 + y2 + y3 / 3. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்ஸை நான் ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன், ஒய் கோஆர்டினேட்ஸை ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன். ஸோ x1 + x2 + x3 / 3 ஈக்குவல் டு இந்த -2, 1ல் -2ங்கிறது எக்ஸ் கோஆர்டினேட்டு, 1ங்கிறது ஒய் கோஆர்டினேட். ஸோ y1 + y2 + y3 / 3 1 ஈக்குவல் டு 1. ஓகேவா? இதை தான் பிரிச்சிருக்காங்க, இந்த சென்ட்ராய்டோட இதை பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ x1 வேல்யூ தெரியும், x2 வேல்யூ தெரியும். 1 - 5 + x3 / 3 ஈக்குவல் டு -2. அதே போல் yக்கு பாருங்கள், -6 + 2 + y3 / 3 ஈக்குவல் டு 1. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். -4 + x3 ஈக்குவல் டு -6. -6 எப்படி இருந்துச்சு? இந்த 2வையும் / 3ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 3 வந்து உங்களோட ரைட் சைட் போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். டிவிஷனாக இருக்கிறது ரைட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ 2 × 3 6. அதே போல் தான் இங்கே -4 + y3 ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ x3 வேல்யூ என்ன? -2, y3 வேல்யூ 7. ஸோ சியோட கோஆர்டினேட்ஸ் என்ன கண்டுபிடிச்சாச்சு? என்ன கோஆர்டினேட்ஸ்? -2, 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து என்னென்னா, எக்ஸசைஸ் 5.5 பேஜ் நம்பர் 217ல் ஃபஸ்ட்டு சம்மும் செகண்ட் சம் இந்த 2 தான் ஹோம்ஒர்க்கு. கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.